முக்கிய செய்திகள். அமெரிக்காவில் ஜோ பிடனுடன் மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை. சர்வதேச பிரச்சினைகள் குறித்து இருவரும் ஆலோசனை. ஆட்சி மாறியதும் திருப்பதி லட்டுவின் புனிதம் மீட்கப்பட்டுவிட்டது. பரிகாரம் குறித்து ஆலோசனை நடத்தப்படும் என சந்திரபாபு நாயுடு தகவல். தமிழ்நாடு புதுச்சேரியில் 6 நாட்கள் மழை பெய்ய வாய்ப்பு. வெயிலின் தாக்கமும் இருக்கும் என வானிலை மையம் எச்சரிக்கை. தமிழக மீனவர்கள் 37 பேர் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிப்பு. இலங்கை கடற்படையினர் அட்டூழியத்தால் மீனவர்கள் கொந்தளிப்பு. வணக்கம். வணக்கம். அமெரிக்காவில் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு மோடி அந்நாட்டு அதிபர் ஜோ பைடனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா நாடுகள் அங்கம் வகிக்கும் குவாட் கூட்டமைப்பின் 4வது உச்சி மாநாடு அமெரிக்காவில் டெலாவேர் மாகாணத்தில் உள்ள வில்மிங்டன் நகரில் நடைபெறுகிறது. இம்மாநாடு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க 3 நாட்கள் சுற்றுப்பயணமாக பிரதமர் திரு மோடி நேற்று அமெரிக்கா சென்றடைந்தார். வில்மிங்டன் கிரீன்வில் பகுதியில் உள்ள அதிபர் இல்லத்திற்கு சென்ற திரு மோடியை அதிபர் ஜோ பைடன் ஆரத்தழுவி வரவேற்றார். பின்னர் அவர்கள் முன்னிலையில் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. சர்வதேச பிரச்சனைகள் குறித்து பேச வாய்ப்பளித்த இந்த சந்திப்பு மன நிறைவை அளித்ததாக திரு மோடியும், இந்தியாவின் பிரதமருடன் சந்திப்பு நடக்கும் ஒவ்வொரு முறையும் இருதரப்பு உறவு கூடுதலாக வலுவடைவதாக அமெரிக்க அதிபர் பைடனும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளனர். இருதரப்புக்கும் இணக்கமான துறைகளில் பரஸ்பர நல்லிணக்கத்துடன் உறவை மேம்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பில் பேசப்பட்டதாகவும், இந்திய பசிபிக் பகுதிகளை உள்ளடக்கிய பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சனைகள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் விவாதித்ததாகவும் வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் வெளியிட்ட வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பை தொடர்ந்து குவாட் மாநாட்டில் பங்கேற்று பேசிய திரு மோடி, உலகம் முழுவதும் பதற்றம் மற்றும் மோதல்கள் சூழ்ந்திருக்கும் நேரத்தில் குவாட் உச்சி மாநாடு நடைபெறுவதை சுட்டிக்காட்டினார். ஜனநாயக விழுமியங்களின் அடிப்படையில் மனிதகுலம் முன்னேற வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். குவாட் உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ், ஜப்பான் பிரதமர் ஃபூமியா கிஷிடா ஆகியோரையும் திரு மோடி சந்தித்து பேசினார். இன்று நியூயார்க்கில் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளை சந்திக்கும் பிரதமர் அமெரிக்க வாழ் இந்தியர்களிடையே உரையாற்றுகிறார். அதைத் தொடர்ந்து ஐநா பொதுச்சபையில் நாளை நடைபெறவுள்ள எதிர்காலத்திற்கான உச்சி மாநாட்டிலும் பிரதமர் திரு மோடி உரை நிகழ்த்த உள்ளார். ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திருப்பதி லட்டின் புனித தன்மை மீட்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, கோயில் அர்ச்சகர்களுடன் ஆலோசனை நடத்தி பரிகாரம் செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு செல்லும் முக்கிய பிரமுகர்கள் முதல் சாதாரண பக்தர் வரை அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கப்படும் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய்யில் மாட்டு கொழுப்பு, மீன் எண்ணெய், பன்றி கொழுப்பு உள்ளிட்டவை கலப்படம் செய்யப்பட்டுள்ளதாக வெளியான குஜராத் ஆய்வகத்தின் முடிவுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு முந்தைய திரு ஜெகன்மோகன் ரெட்டி அரசே காரணம் என்று திரு சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் இதனை மறுத்த முன்னாள் முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன், கடவுளை அரசியலுக்கு பயன்படுத்தும் மனநிலை திரு சந்திரபாபு நாயுடுவுக்கு மட்டுமே உண்டு என்று சாடினார். இந்நிலையில் தாம் ஆட்சிக்கு வந்த பிறகு லட்டின் புனித தன்மை மீட்கப்பட்டதாக திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். விஜயவாடாவில் தெலுங்கு தேசம் அலுவலகத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆட்சிக்கு வந்தவுடன் லட்டின் புனித தன்மையை மீட்க வேண்டும் என்று புதிய செயல் அதிகாரியிடம் தெரிவித்ததாகவும், அவரும் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார். தற்போது நந்தினியிடமிருந்து 1 கிலோ நெய் 470 ரூபாய்க்கு வாங்கப்படுவதாக தெரிவித்த திரு சந்திரபாபு நாயுடு, இதையெல்லாம் சத்தமில்லாமல் செய்து வந்த நிலையில் தற்போது தனது வாயில் இருந்து உண்மைகளை கடவுள் சொல்ல வைத்துள்ளதாக கூறினார். கலப்படத்தால் ஏற்பட்டுள்ள தோஷத்தை எப்படி நீக்குவது என்பது குறித்து அர்ச்சகர்கள், சனாதன தர்ம பண்டிதர்களிடம் ஆலோசனை நடத்தப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். இதனிடையே கலப்பட நெய்யை விநியோகம் செய்ததாக குற்றச்சாட்டுக்கு உள்ளான திண்டுக்கலைச் சேர்ந்த AR ஃபுட்ஸ் நிறுவனத்தில் மத்திய உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் நேற்று ஆய்வு நடத்தினர். திண்டுக்கல் மதுரை சாலையில் பிள்ளையார் நத்தத்தில் அமைந்துள்ள தொழிற்சாலையில் 13.5 மணி நேரம் நடைபெற்ற சோதனையின் முடிவில் அந்நிறுவனத்தில் தயாரிக்கப்படும் பொருட்களின் மாதிரிகளை அதிகாரிகள் எடுத்துச் சென்றனர். தமிழ்நாட்டில் அடுத்த 6 தினங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு இயல்பை விட 25 விழுக்காடு கூடுதலாக பெய்துள்ளது. அதைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழையின் துவக்க அறிகுறிகளாக மாநிலம் முழுவதும் பரவலாக மழை பெய்தாலும் மறுபுறம் வெயில் சுட்டெரித்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக மதுரை விமான நிலையம் மதுரை நகரில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் தகித்தது. பாளையங்கோட்டை மற்றும் ஈரோட்டில் 101 டிகிரி வெப்பம் பதிவானது. சென்னையில் சில நாட்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் அடையாறு, கிண்டி, கோயம்பேடு, மயிலாப்பூர் உள்ளிட்ட இடங்களில் நேற்று விட்டு மழை பெய்தது. திருவொற்றியூர், வண்ணாரப்பேட்டை பகுதிகளில் திடீரென இருள் சூழ்ந்து மழை பொழிந்தது. பொன்னேரி, பள்ளிப்பட்டு, செங்குன்றம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது.
விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர், வளவனூர், கப்பியாம்புலியூர் ஆகிய பகுதிகளில் கனமழை கொட்டியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டியது. ஆத்தூர், தலைவாசல், மல்லியக்கரை, அம்மம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது. இதற்கிடையே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் அடுத்த 6 தினங்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களை தவிர மற்ற பகுதிகளில் அடுத்த சில நாட்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் நீடிக்கும் என்றும் எச்சரித்துள்ள வானிலை மையம், தென் மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு இயல்பை விட 4 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் அதிகரிக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த 37 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆழ்கடலில் தங்கி மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை அத்துமீறி தாக்குவதும் கைது செய்வதும் தொடர்கதையாக உள்ளது. இந்நிலையில் நாகை, மயிலாடுதுறை பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் நெடுந்தீவு அருகே நேற்று முன்தினம் இரவு மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 37 பேரையும் பிடித்துச் சென்றனர். அவர்களின் 3 விசை படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை காங்கேசன் துறைக்கு அழைத்துச் சென்ற இலங்கை கடற்படையினர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர். இலங்கை கடற்படையின் தொடர் அட்டூழியத்தால் தமிழக மீனவர்களிடையே கொந்தளிப்பு நிலவுகிறது. மீனவர்களின் பாரம்பரிய உரிமைகளை நிலைநாட்டும் வகையில் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய அரசு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவ சங்கங்கள் கோரியுள்ளன. கடந்த சில மாதங்களில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து சிறையில் வைத்திருப்பதுடன் அந்நாட்டு நீதிமன்றம் மூலம் பல கோடி ரூபாய் அபராதம் விதித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஹைதராபாத்தில் திடீரென கொட்டி தீர்த்த கனமழையால் பல இடங்கள் வெள்ளக்காடாக மாறின. தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் கடந்த 1 வாரமாக வெயில் சுட்டெரித்த நிலையில் நேற்று இரவு திடீரென இடி மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. பேகம்பேட், குதுப்புல்லாப்பூர், மாதப்பூர் உள்ளிட்ட இடங்களில் மழை கொட்டி தீர்த்தது. அதிகபட்சமாக கனாகா பவன் என்ற இடத்தில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவானது. அதேபோல் லங்கர் ஹவுஸ், கோல்கொண்டா, கர்வான், ஆசிப் நகர் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. இதனால் டோலிச்சாக்கி என்ற இடத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குடியிருப்புகள் மற்றும் தாழ்வான இடங்களிலும் தண்ணீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். குடிமால்காப்பூர் என்ற இடத்தில் தண்ணீர் ஆறு போல் ஓடியது. இதனிடையே ஹைதராபாத், அதிலாபாத், கொமரம் பீம், அசிபாபாத், நிர்மல், நிசாமாபாத், கரீம் நகர், ரங்காரெட்டி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ள இந்திய வானிலை மையம் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மற்றும் பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் அருகே நிலத்தில் ஏற்பட்டுள்ள பிளவால் மலை கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலை சுற்றி ஏராளமான மலை கிராமங்கள் அமைந்துள்ளன. மேல்மலை கிராமங்கள் என்று கூறப்படும் மன்னவனூர், பூண்டி உள்ளிட்ட கிராமங்கள் மேல் பகுதியில் அமைந்துள்ளன. அவற்றில் கடைக்கோடியில் உள்ள கிளாவரை என்ற கிராமத்தில் கீழ் கிளாவரை என்ற கிராமமும் உள்ளது. அங்குள்ள செருப்பன ஓடை என்ற ஓடையில் எப்போதும் தண்ணீர் வருவது வழக்கம். ஆனால் கடந்த 3 நாட்களுக்கு மேலாக திடீர் என தண்ணீர் வராததால் குழப்பமடைந்த கீழ் கிளாவரை பகுதி மக்கள் செருப்பன ஓடை பகுதிக்கு செல்லும் வழியில் ஏதேனும் அடைப்பு ஏற்பட்டுள்ளதா என நேரில் சென்று பார்த்தபோது கூனிப்பட்டி என்ற வனப்பகுதியில் 300 அடி நீளத்திற்கு மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மலை பிளவின் ஆழமும் கண்ணுக்கு தெரியவில்லை. இந்த பிளவுக்கு என்ன காரணம் என்பது புரியாமல் கிராம மக்கள் குழப்பமடைந்துள்ளனர். கிளாவரைக்கு குடிக்கிற தண்ணி செருப்பன் ஓடை அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து ஊத்து அதில் வாய்க்கால் கட்டி ஒரு 2 இன்ச்சு ஓசு போட்டு குடிக்க தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. மிகப்பெரிய அது மூலிகுள்ள தண்ணி. இப்போ அந்த இடம் பார்த்தீங்கன்னா நில அதிர்வுனால அது 300 அடி பிளந்து போய் கிடக்கு. இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பார்த்தா தான் அது தெரியும். இதுவரை இது போன்ற ஒரு நிலப்பிளவை பார்த்ததில்லை என்று கூறும் கிளாவரை மலை கிராம மக்கள் நிலப்பிளவுக்கு காரணம் நில அதிர்வா அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் உள்ளதா என ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இதையடுத்து கொடைக்கானல் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் முதற்கட்ட ஆய்வில் கொடைக்கானலில் நில அதிர்வு ஏற்படவில்லை என்பது தெரிய வந்துள்ளது என்றும் மாவட்ட நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. நிலப்பிளவு குறித்து முழுமையாக ஆய்வு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு KR ஸ்ரீராம் நியமிக்கப்பட்டுள்ளார். டெல்லி உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த திரு மன்மோகன் தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார்.
இமாச்சல பிரதேசம், மத்திய பிரதேசம், மேகாலயா, கேரளா, ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களின் உயர்நீதிமன்றங்களுக்கும் தலைமை நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவராக மீண்டும் திரு கமல்ஹாசன் நியமனம் செய்யப்பட்டதற்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் வலைதளத்தில் பகுத்தறிவு சிந்தனையும் சமத்துவ நோக்கமும் கொண்டு பணியாற்றி வரும் அருமை நண்பர் கமல்ஹாசன் மீண்டும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கும் அவரது அரசியல் பயணம் மென்மேலும் சிறக்கவும் வாழ்த்துகள் என்று பதிவிட்டுள்ளார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட திரு ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள் மீண்டும் இணைக்கப்படுவார்கள் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திரு ஓ பன்னீர்செல்வம், திரு வைத்திலிங்கம், திரு மனோஜ் பாண்டியன், திரு ஜே.சி.டி. பிரபாகரை நீக்கி பொதுக்குழு எடுத்த முடிவு இறுதியானது என்று கூறினார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த ரவுடி புதூர் அப்பு டெல்லியில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் இதுவரை ரவுடிகள், வழக்கறிஞர்கள் உட்பட மொத்தம் 27 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் புதூர் அப்புவை தனிப்படை போலீசார் நேற்று கைது செய்தனர். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு நாட்டு வெடிகுண்டுகளை புதூர் அப்பு சப்ளை செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யூடியூபர்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க தனி அமர்வு அமைக்க கோரிய பொதுநல வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. எஸ். முரளிதரன் என்பவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி திரு ஜி. கிருஷ்ணகுமார், நீதிபதி திரு பி. பாலாஜி ஆகியோர் அடங்கிய அமர்வு சிறப்பு அமர்வை அமைப்பது தொடர்பான அதிகாரம் தலைமை நீதிபதியின் அதிகாரத்திற்கு உட்பட்டது என்று தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வண்டிச்சோலை அருகே முப்படை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்டோர் சென்ற ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான போது தண்ணீர் ஊற்றி அணைத்த நஞ்சப்பபுரம் கிராம மக்கள் கடந்த 10 நாட்களாக குடிநீர் இல்லாமல் கழிவுநீர் கலந்த தண்ணீரை குடிக்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ராணுவத்தால் நன்றி கடனாக தத்தெடுக்கப்பட்ட தங்கள் கிராமத்துக்கு குடிநீர் வழங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாதது அவர்களை வேதனையடைய வைத்துள்ளது. உதகையில் 2வது சீசன் தொடங்கியுள்ள நிலையில் முக்கிய சுற்றுலா மையங்களில் கழிப்பிடம், குடிநீர் வசதிகள் இல்லாமல் பயணிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். சுற்றுலா மையங்களில் அமைக்கப்பட்டுள்ள 15க்கும் மேற்பட்ட கழிப்பிடங்களை உதகை நகராட்சி நிர்வாகம் பூட்டி வைத்திருப்பது சுற்றுலா பயணிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை ஈச்சனாரி ரத்தினம் கலைக்கல்லூரியில் தமிழ்நாடு அரசு சார்பில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அமைச்சர் திரு சி.வி. கணேசனிடம் பணி ஆணைகளை பெற்றனர். தமிழ்நாட்டின் முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்ற இந்த முகாமில் கேரளா மற்றும் ஆந்திர மாநிலங்களைச் சார்ந்த பட்டதாரிகளும் கலந்து கொண்டனர். மேட்டூர் அனல் மின் நிலையத்துக்கு நிலம் கொடுத்த கிராம மக்கள் வேலை வழங்க கோரி மீண்டும் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. அனல் மின் நிலையம் கட்ட புது சின்னக்காவூர் கிராமம் கையகப்படுத்தப்பட்ட போது 162 நபர்களுக்கு மட்டுமே வேலை வழங்கப்பட்ட நிலையில் மற்றவர்களுக்கு வேலை தராததை கண்டித்து ஜேசிபி இயந்திரத்துடன் திரண்ட மக்கள் மீண்டும் சின்னக்காவூர் கிராமத்துக்கு வந்து அங்குள்ள மரங்களையும் செடிகளையும் அப்புறப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆலை நிர்வாகத்தினர் நடத்திய சமரச பேச்சுக்கு பின் போராட்டம் கைவிடப்பட்டது. மீண்டும் முக்கிய செய்திகள். அமெரிக்காவில் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் ஜோ பைடனுடன் சர்வதேச பிரச்சனைகள் குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். திருப்பதி லட்டுவின் புனிதம் மீட்கப்பட்டு விட்டதாக கூறியுள்ள முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆன்மீக தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். இலங்கை அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி தலைவர் அனுர குமார திசாநாயக்க முன்னிலை வகிக்கும் நிலையில் அசம்பாவித சம்பவங்களை தவிர்க்க ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.